வணக்கம். இன்றைய நாள் 26/9/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று உலகெங்கும் தமிழர்களால் நினைவு கூர்வு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது. ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. இந்தியாவில் புதிய வகை வைரஸ் பரவி வருவதாக ICMR எச்சரிக்கை. H1B விசா திறன் வாய்ந்த பணியாளர்களுக்கு கனடா ஒரு மாற்றாக இருக்குமா? ஆய்வு. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்பு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கேப்டன் எச்சரிக்கை. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தமிழ் மக்களின் விடுதலைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று ஜாழ் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்றுள்ளது. தியாக தீபம் திலீபன் ஆகுதியான நேரமான காலை 10:48 மணிக்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதோடு இன்றைய தினம் தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் தியாக தீபம் திலீபனின் அவர்களுக்கான நினைவு வணக்க நிகழ்வுகள் உணர்வெழுச்சியோடு நடைபெற்றுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கூறியுள்ளார். தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகளில் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணை அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அமெரிக்காவிற்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தினை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது இந்த அறிக்கையை வெளியிட்டார். ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான அசல் வழங்கும் அறிக்கையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா முருதுருகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதி நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதன்போது பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிரதிவாதி கோரிய சில ஆவணங்களை இன்னும் அவருக்கு அரசு தரப்பால் வழங்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட செயலாளராக அரசாங்க அதிபராகவும் JS அருள்ராஜ் அமைச்சரவை அனுமதிகளுடன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று 26/9 தனது உத்தியோகபூர்வ கடமைகளை புதிய மாவட்ட செயலக அலுவலகத்தில் ஆரம்பித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய JJ முரளிதரன் நேற்று 25 முதல் பொது சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக தற்போது கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான JS அருள்ராஜ் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்க பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை 15/9/2025 அன்று அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்பது இந்திய செய்திகள். இந்தியாவில் புதிய வகை வைரஸ் பரவி வருவதாக ICMR எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக டெல்லி, மும்பை, கான்பூரில் H3 என்ற வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவுவதாகவும் டெல்லியில் 10,000 வீடுகளில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளில் 69% வீடுகளில் குறைந்தது ஒருவருக்கு இவ்வகை காய்ச்சல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கொரோனா போல அதிதீவிரமாக இருக்காது என்ற போதிலும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ICMR அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், இருதய நோய்கள் உள்ளவர்கள், ஆஸ்மா பாதிப்பு உள்ளவர்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது அகில இந்திய மாநாடு சாண்டி நகரில் செப்டம்பர் 21 முதல் 25 வரை நடைபெற்றது. 1925ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவும் இந்த மாநாட்டுடன் கொண்டாடப்பட்டது.
இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதும் இருந்து 800க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த மாநாட்டின் நிறைவு நாளான நேற்று செப்டம்பர் 25 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளராக தொடர்ந்து 3வது முறையாக டி. ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்சி விதிப்படி 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பதவி வழங்கக்கூடாது என விதி இருந்த நிலையில் அதை தளர்த்தி 77 வயதான டி. ராஜா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தொடர்பு உலகச் செய்திகள். தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் தியாகம் சாவடைந்த தினமான இன்று 26/9/2025 வெள்ளிக்கிழமை பல நாடுகளிலும் நினைவு நிகழ்வுகள் நடைபெற்றது. பிரான்சின் லாச்சப்பல் பகுதியில் நினைவு நிகழ்வுகள் நடைபெற்றன. அதேவேளை பாரிஸின் புறநகர் பகுதியான ஒன்றான ஆர்ஜெந்தே நகரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் இன்று 38வது ஆண்டு நினைவேந்தலுடன் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அடையாள உண்ணாவிரதமும் இடம்பெற்றது. எதிர்வரும் 29/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2 மணிக்கு தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் கர்னல் சங்கர் அவர்களின் 25வது நினைவேந்தல் நிகழ்வும் லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் 38வது நினைவேந்தல் நிகழ்வும் இடம்பெற உள்ளதாய் குறிப்பிடத்தக்கது. புதிய H-1B விண்ணப்பங்களுக்கு $1,00,000 கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என கடந்த வார இறுதியில் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு வெளிநாட்டு பணியாளர்களை சட்டப்பூர்வமாக பணியமர்த்த நீண்ட காலமாக இந்த திட்டத்தை சார்ந்துள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்க தரவுகளின்படி 2019 மொத்த H-1B விண்ணப்பதாரர்களின் 1% கனடியர்கள் இருந்தனர். H-1B விசாவுடன் அமெரிக்காவில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. இந்த நடவடிக்கை சட்ட ரீதியான சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த இந்த மாற்றங்கள் அந்த நாட்டில் வேலை தேடும் உயர்கல்வி கற்ற வெளிநாட்டிற்கான வாய்ப்புகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்கதேசத்துக்கு எதிரான விறுவிறுப்பான துடுப்பாட்ட வெற்றிக்கு பிறகு பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலியாக இத்தகைய வெற்றி எங்கள் அணி சிறப்பானது என்று நம்பிக்கை வைக்கின்றது என்று கூறினார். இறுதிப் போட்டியில் இந்தியா உட்பட்ட எந்த அணியும் தோற்கடிக்கும் திறன் பாகிஸ்தானுக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற போட்டிகளில் நாங்கள் வெற்றி பெற்றதால் நாங்கள் நிச்சயமாக ஒரு சிறப்பான அணிதான். அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர். பேட்டிங்கில் சில முன்னேற்றங்கள் தேவை, ஆனால் நாங்கள் அதற்காக கடுமையாக உழைத்து வருகின்றோம் என்றார். 41 ஆண்டுகால ஆசிய கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமையன்று துபாயில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் பானிஷ்ய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷ்ய தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்னும் இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.